கால் டாக்ஸி வேணுமா? வீட்டிற்கு வேலை செய்ய ஆட்கள் வேண்டுமா? வெளியூரில் வேலை செய்ய ஆட்கள் வேண்டுமா? ஒரே ஒரு ஃபோன் பண்ணினால் போதும், வீட்டிற்கு முன்பாக வந்து நிற்கும். இதுதான் சொந்த காலில் நிற்பது. ஆனால் இதை விட்டுவிட்டு 90% பேர் சொந்தக்காரர் என்றோ வேலை வெட்டி இல்லாதவர்கள் என்றோ நினைத்து கொண்டு தஞ்சாவூர் பொம்மையாக எண்ணிக்கொண்டு ரஃப்யூஸாக எடுபிடியாக பயன்படுத்தி காரியத்தை சாதிக்கிறார்கள். சிந்தித்து பார்ப்போம். நாம் அந்தஸ்து மரியாதையை புதைத்துவிட்டு ரஃப்யூஸாக எடுபிடியாக என்றாவது செயல்பட்டோமா? செயல்படாமல் ஸ்டாண்டர்டு லைஃப் தானே வாழ்ந்து வந்தோம். நாம் விரலால் கூட தொடவில்லை. அப்படி இருக்க எடுபடியாக்கலாமா? பணத்தை செலவு பண்ணினால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். இப்படி ஜீவிக்கும் சுயநலக்காரர்களை பார்த்துதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன்னை போல் பிறனை நேசி. தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று 10 கட்டளைகளை சுருக்கி இன்றைய மனிதர்களுக்கு கொடுக்கும் ஒரே ஒரு ராஜரீக பிரமாணம் இதுதான். இதற்கு செவி கொடுத்தால் நாம் யாரையும் எடுபிடியாகவோ ரஃப்யூஸாகவோ பயன்படுத்த மாட்டோம். அவனவன் தனக்கானவைகளே அல்ல, பிறனுக்கானவைகளே நோக்க கடவன். தான் சுயமரியாதையோடு வாழ்வது போல் பிறர் மரியாதையை நோக்க கடவர்கள். இது நியாயம். உதவி வேறு, எடுபிடி என்று நினைப்பது வேறு. தன் மரியாதையைப் போல் பிறர் குடும்ப மரியாதையை நோக்கி பார்ப்போம். பிறரை ரஃப்யூஸாக எடுபிடியாக பயன்படுத்தும் மானிடர்களே, மனம் திரும்புவோம். தன்னை போல் பிறனை நேசிக்க கனப்படுத்த கற்றுக்கொள்வோம். நம்மை உண்டாக்கின நேசரின் கரம்தான் அவர்களையும் உருவாக்கியது. இயேசுவை நேசிப்போம். அவர் உருவாக்கிய சக மனிதர்களை மதிப்போம். இது நியாயம். நாம் அனுதினமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த ராஜரீக பிரமாணத்தை மதித்து செவி கொடுத்து வாழ்வோம். இன்று ஊழியக்காரர்களும் கற்று தேர்ந்த விசுவாசிகளும் இப்படித்தான் இருக்கிறார்கள். மனம் திரும்புவோம். நல்லதொரு ஜீவியம் பண்ணி நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஜீவ கிரீடத்தை பெறும்படிக்கு பிரயாசப்படுவோம். ஆமென். அல்லேலூயா.